हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்தம் மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 13 எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதம் 19. பாரா மரீச்சி கர்ப்பாத்யா தேவா இந்திரோ அத்புத ஸ்மிருதக தியூதிமத் பிரமுகாஸ்தத்ர பவிஷ்யந்தி ரிஷயஸ்தத. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பாரா பாரர்கள், மருச்சி கர்ப்பர்கள், ஆத்யா முதலானோர், தேவா தேவர்கள், இந்திர ஸ்வர்கராஜன், அத்புதம் ஸ்மிருத எனப்படுவோர், அத்புதன் ஸ்மிருத எனப்படுவோர், தியுதிமான் பிரமுகா முதலானோர், தத்ர மனுவின் அந்த 9வது ஆயுட்காலத்தில், பவிஷ்யந்தி ஆவார்கள், ரிஷய 7 ரிஷிகள், தத பிறகு. டிரான்ஸ்லேஷன். இந்த 9வது மன்வந்தரத்தில் தேவர்களுக்கிடையில் பாரர்களும் மரீச்சி கர்ப்பர்களும் அடங்குவார்கள். ஸ்வர்கராஜனான இந்திரன் அத்புதன் என்று பெயரிடப்படுவார். தியுதிமான் 7 ரிஷிகளுள் ஒருவராக இருப்பார். பதம் 20. ஆயுஷ்மதோ அம்புதாராயாம் ரிஷபோ பகவத்கலா பவிதா ஏன சம்ராத்தாம் த்ரிலோகிம் போக்ஷ்யதே அத்புதக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஆயுஷ்மான் என்னும் தந்தையின், அம்புதாரா என்னும் தாயின் கருவில், ரிஷபர் பகவத்கலா பரமபுருஷ பகவானின் ஒரு அம்ச அவதாரமாக, பவிதா இருப்பார், ஏன எவரால், சம்ராத்தாம் சர்வ ஐஸ்வர்யமுள்ள, த்ரிலோகிம் மூவுலகங்களை, போக்ஷயத்தே அனுபவிப்பார், அத்புதன் என்னும் பெயர் கொண்ட இந்திரன். டிரான்ஸ்லேஷன். பரமபுருஷ பகவானின் அம்ச அவதாரமாகிய ரிஷபதேவர் ஆயுஷ்மான் என்ற தந்தைக்கும் அம்புதாரா என்னும் தாய்க்கும் பிறப்பார். அவர் அத்புதன் என்னும் பெயர் கொண்ட இந்திரனுக்கு மூவுலக ஐஸ்வர்யங்களையும் அனுபவிக்கும் அதிகாரத்தை அளிப்பார். பதம் 21. தசமோ பிரம்ம சாவர் நேர் உபஸ்லோக சுதோ மனோ தத் சுதா பூரி சேனாத்யா ஹவிஷ்மத் பிரமுகாத்விஜா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தசம 10வது மனு பிரம்மசாவர்ணி உபஸ்லோக சுத உபஸ்லோகருக்கு பிறந்த மனுவாக இருப்பார். தத் சுதா அவரது மகன்கள், பூரிஷேனாத்யா பூரிஷேனரும் மற்றவர்களும், ஹவிஷ்மான் பிரமுகா முதலானவர்கள், த்விஜா 7 ரிஷிகள். டிரான்ஸ்லேஷன். பிரம்மசாவர்ணி எனப்படும் உபஸ்லோகரின் புதல்வர் 10வது மனுவாக இருப்பார். அவரது மகன்களுள் பூரிசேனரும் அடங்குவார். மேலும் ஹவிஷ்மான் முதலான பிராமணர்கள் 7 ரிஷிகளாக இருப்பார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 13 எதிர்கால மனுக்களின் வர்ணனை என்னும் தலைப்பில் பதங்கள் 19, 20, 21 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.